மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஓரளவுக்கு மனசில் நிம்மதியும் ஒரு நல்ல ஒரு தெளிவும் பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே ஓரளவுக்கு வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் அமையக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுபட்ட ஒரு நிலையும் குறிப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலான பாரம் தாங்க வேண்டி வரும். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நல்லபடியாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஆதாயமான நல்ல பலன்களை எதிர்நோக்கக்கூடிய தினமாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாக இது அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக அமையிறது. இந்த தினத்தில் நீங்கள் குறிப்பாக சில தேவையில்லாத சில பிரச்சனைகள், சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதை தள்ளி போடுவது போன்ற விஷயங்களை கைகொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும், மனதில் சில குழப்பங்கள் இருக்கும், படபடப்போ ரொம்ப ஒரு எமோஷ்னலாகவோ சில டிசிஷன்ஸ் எல்லாம் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது தவறாகிவிடும். அமைதி காப்பது ரொம்ப அவசியம். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சிறப்பான தினமாக இருக்கும். நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் மூலமாகவோ நல்ல பலன்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் தன லாபம் தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். தன லாபம் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக வென்று நல்ல பெயர் எடுப்பீர்கள். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் சில தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். அதெல்லாம் ஏற்பட்டதுனால சில மனக்குழப்பங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் ஏற்பட்டாலுமே இறுதியாக தெளிவு பெற்று எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பாக செயலாற்றி முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தன வரவும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவும் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு பிறக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய ஒரு தெளிவான சிந்தனையும் நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கூர்மையான அறிவும் ஞானமும் உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள், திட்டமிட்டு செயலாற்றுங்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான
நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், குடும்பம் போன்ற விஷயங்கள்லையும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். உங்கள் சொற்களுக்கு மதிப்பு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலும் சிறப்பாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மனதுக்கு நிறைவான நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய ரொம்ப சிறப்பான தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றிவாகை சூடுவீர்கள், சிறப்பான தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராம சில மனக்குழப்பங்கள், சில தடைகள், சில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், தீர்மானங்கள் இதனால் சிறப்பான ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை சில சுப நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனசில் ஒரு சந்தோஷம் பெருகும், கவலைகள் மறையும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இந்த பண வரவும் வருவதற்கான வாய்ப்புகளும் பெருகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். முதல்ல சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான, எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்களும் வந்து சேரக்கூடிய நல்ல தினம். சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல், நல்ல தனவரவை தரக்கூடிய ஒரு இனிமையான சூழல் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு ஏற்படும். மனதில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து உங்கள் நலனில் அக்கறை கொண்டவரிடம் பேசி பின்பு முடிவெடுப்பது ரொம்ப சால சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்கூட்டியே திட்டமிட்டு நிதானித்து எந்த ஒரு செயல்பாடையும் செய்வது சிறப்பு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகளும் குறுகிய பிரயாணங்களும் எந்த ஒரு காரியத்திலும் சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றியும் வரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகளும் சில நேரங்களில் தடைகள் தாமதங்கள், அதனால் மன உளைச்சல்கள் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில்
சற்று கடுமையாக உழைத்தாலும் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். உங்களுடைய முதலீடுகள் சிறந்த முறையில் பயன்பட்டு நல்ல லாபத்தை தரும். நண்பர்களால் நிறைய உதவிகள் எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகளும் சற்று ஏமாற்றங்களும் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் உண்டு, முன்னேற்றம் உண்டு, வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சற்று கவனமாக செயல்படுங்கள். கொஞ்சம் வேகமாக செயல்படும் போது சில முக்கிய குறிப்புகளை மறந்துவிடலாம். அதனால் செய்கிற தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான சிறப்பான நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக இது விளங்கும்.